الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب توقير العلماء والكبار وأهل الفضل وتقديمهم على غيرهم ورفع مجالسهم وإظهار مرتبتهم. قال الله تعالى: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. وعن ابن مسعود وعقبة بن عمرو البدري الأنصاري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: يؤم القوم أقرأهم لكتاب الله فإن كانوا في القراءة سواء فأعلمهم بالسنة إلى آخر الحديث. رواه مسلم. பின்னித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு அறிஞர்கள், பெரியவர்கள், மதிப்புமிக்கவர்களை கண்ணியப்படுத்துதல், மற்றவர்களை விட அவர்களை முன்னிலைப்படுத்துதல், அவர்களின் உயர்வை தகுதியை எடுத்து கூறுதல் என்ற தலைப்பில் பார்க்கக்கூடிய ஹதீஸுகள். முதல் இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் சூரத்து ஸுமருடைய 9வது வசனத்தை இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கூறுகிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று நபியே நீர் கேட்பீராக. அறிவுடையவர்கள்தான் நல்லுபதேசம் பெறுவார்கள். இங்கு பொதுவாகவே கண்ணியத்துக்குரியவர்களே, படித்தவன் என்று சொன்னாலே அவனுக்கு சமுதாயத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ணியம், ஒரு மதிப்பு இருக்கும். இவன் படித்தவன்பா, இவன் எஜுகேட்டடு, இவன் லிட்ரேட் என்று அவனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கும். அதற்கு எதிர்மறையாக பார்க்கும் பொழுது படிக்காதவன், மடையன் அல்லது அவனுக்கு கல்வி இல்லாதவனுக்கு என்ன சொல்வோம், அவனுக்கு எந்த ஒரு கண்ணியமோ அல்லது மக்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். இப்போ பொதுவாக சமுதாயத்தில் படித்தவனுக்கு, எஜுகேட்டட் பர்சனுக்கு கண்ணியம் என்று இது உண்மை, ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதில் பிரத்யேகமாக மார்க்க விஷயங்களை கற்பிக்கக்கூடியவர், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை விஷயங்களை பார்க்கும் பொழுது அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்வே சலாஹித்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இருவரும் ஒன்றாக ஆக முடியுமா? அறிந்தவரும் கல்வியுள்ளவரும் கல்வி இல்லாதவரும், படித்தவரும் படிக்காத இரண்டும் ஒன்றாக ஆக முடியுமா? ஆக முடியாது. மக்களுக்கிடையே அது சாத்தியம் கிடையாது. இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். இந்த எடுத்துக்காட்டை, படிப்பினை யார் பெறுவார்கள் என்றால் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றார். இப்போ சுப்ஹானல்லாஹ், உலமாக்களை கண்ணியப்படுத்துவதும் அறிஞர்களை கண்ணியப்படுத்துவது என்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக ஆவார்கள். அறிஞர்கள் குறிப்பாக கல்வி, மார்க்க கல்வி உள்ளவர்கள், அவர்கள் வாரிசு, நபிமார்களுடைய வாரிசுகளாக ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லது நபிமார்களுடைய விஷயங்கள் பார்க்கும்போது அவர்கள் எதையும் விட்டு செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு வாரிசும் கிடையாது. அம்மை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு. அவங்களுடைய சாச்சா அப்பாஸும் இருந்தாங்க. இவர்களுக்கு எந்த ஒரு சொத்தை வந்து சேரல். அவங்க விட்டு சென்ற அனைத்துமே என்ன? இந்த கல்விதான், இந்த மார்க்கத்தை தான். அப்போ இதை யாரெல்லாம் எடுத்துக்கொள்வார்களோ அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளில் வந்து விடுவார்கள். இதில் பாகபட்சம் எதுவும் கிடையாது. இவர் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. அவன் யாரு மார்க்க கல்வி கற்றாலும் அவனுக்கு பின்னால் நாம் நின்று தொழுவது என்பது நம் மீது கடமையாகி விடுகின்றது. அது அவன் எந்த அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்கார இருந்தாலும் சரி, அவனுக்கு அல்லாஹ் தஆலா கல்வி ஞானத்தை, மார்க்க கல்வி ஞானத்தை கொடுத்து விட்டென்றால் நாம் அவர்கள் பின்னாடி தொழுவது என்பது நம்ம மீது, அவர் அசையக்கூடிய அசைவை பின்பற்றுவது என்பது நம் மீது கடமையாகி ஆகிவிடுகின்றது. அப்போ அறிஞர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு, நாம் நபிமார்களுடைய வாரிசுகளை கண்ணியப்படுத்துகின்றோம் என்று. அறிஞர்களை கண்ணியப்படுத்துவது என்றால் என்ன? மக்கள் சிலர் செய்வது போல அவருடைய கையை தொட்டு முத்தமிடுவதோ அல்லது அவர்களிடமிருந்து சில பரக்கத்தை பெற்றுக் கொள்வதோ என்று கிடையாது. மாறாக அறிஞர்களை கண்ணியப்படுத்துவது என்பது என்ன? அவர்களிடம் பேசும்பொழுது நல்ல முறையாக பேசுவதும், கண்ணியமான முறையில் கேள்விகளை கேட்டு அவருடைய கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த கல்வி என்ன செய்து கொள்ள வேண்டும், தனக்காக அதை அறிந்து என்ன செய்து கொள்ள, நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக தான் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்று இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க,
ஒரு டாக்டர் அல்லது ஒரு இன்ஜினியர் நமக்கு ஒரு உபதேசம், நமக்கு அந்த அவருடைய துறை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு ஒரு அவர்களை கண்ணியப்படுத்துவதோ அல்லது எவ்வளவு ஒரு நாம என்ன செய்யறோம், ஒரு மதிப்பை நாம் அவர்களுக்கு வைக்கின்றோம் நம்முடைய மனசுல. ஒரு அறிஞர் என்று கூடியவர், ஒரு ஆலிம் என்று கொள்ளக்கூடியவர் நம்முடைய ஈமானை சீர்படுத்தக்கூடிய மார்க்க கல்வியை கற்பிக்கின்றார், நமக்கு நேரான வழியை நமக்கு காண்பிக்கின்றார், நமக்கு அவர் பிதத்தான விஷயங்களிலிருந்து நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார், ஷிர்கான விஷயங்களிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்கின்றார். சுப்ஹானல்லாஹ், எதுவரை என்றால் நம்முடைய லட்சியத்தை, நாம் வாழக்கூடிய லட்சியத்தையும் நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஒவ்வொரு ஃபத்வாவுக்குமோ அல்லது ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க இவ்வளவு கன்சல்டன்ட் ஃபீஸ் கொடுக்கணும் என்றெல்லாம் ஒரு காசும் கேட்பது கிடையாது. மாறாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் மார்க்கத்தை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. நாம மற்ற டாக்டரிடம் போகும் பொழுது ஏதாவது சும்மா ஒரு கன்சல்டங்க போயிட்டு வரோம்னா 500 ரூபாய் இல்லாம உள்ள அலோடே பண்றது இல்லை. சில இடத்துல என்ன செய்யறான், டோக்கன் வாங்கிட்டு காசு வாங்கிதான் டோக்கனை கொடுக்கறான். இருக்கா இல்லையா? யாரும் ஃப்ரீயா செய்வது கிடையாது. ஆனா அறிஞர்கள் என்ன அப்படி கிடையாது. ஹஸ்ரா கொஞ்சம் நில்லுங்க, அப்படி ரோட்ல நிப்பட்டு என்ன செய்யறாரு, எனக்கு ஒரு மசலா இருக்குங்க, கேள்வி. சரி சொல்லுப்பா. கொஞ்சம் அவசரமா போன் பண்ணிட்டாரு, கொஞ்சம் அவசரமான ஒரு கேள்விங்க, சரி சொல்லும். சுப்ஹானல்லாஹ், இப்படி அவர்கள் மக்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் மார்க்க விஷயத்தை அமானிதமாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது அதனுடைய உரிமையாக இருக்கின்றது. அதே போல அன்புக்குரியவர்களே, இங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, லௌலல் உலமா லக்கானல் இன்சானு கல் பஹாயிம், உலமாக்கள் அறிஞர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் என்ன கால்நடைகள் போல மிருகங்கள் போல இருப்பான். ஏனென்றால் இந்த மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய அந்த கல்வி அல்லாஹு தஆலா திருமுறையில் வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அஹாதீஸ்களில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள், வாழ்வில் அவர்கள் அமல்படுத்தி இருக்கின்றனர். இந்த விஷயத்தை எடுத்து இருக்கக்கூடியவர் யார்? அறிஞர்கள், அந்த கல்வி ஞானம் பெற்றவர்கள். அப்போ இவர் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தவில்லை என்றால் அவன் மனிதனாகவே வாழ முடியாது. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு அறிவுரையோ நெறிமுறையோ எந்த ஒரு அதபும் மரபும் தெரியாம வாழும் பொழுது அவன் மனிதனாக அவன் சொல்லுவதற்கே அவனுக்கு அந்த அந்தஸ்து இருக்காது. அதனால்தான் காது இருந்தும் உபதேசங்களை கேட்டு பயன்பெறாதவர்கள், இதயம் இருந்தும் அதை கொண்டு சிந்திக்காதவர்கள், கண்கள் இருந்தும் அதை கொண்டு பார்த்து படிப்பை பெறாதவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன, உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் அனைவரும் கால்நடைகள், மிருகங்கள். பல்ஹும் அவல், இல்லை அதை விட மிக மோசமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்கள் கற்றுத்தந்த அனைத்து விஷயத்தையும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். ஆங்காங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மாணவருக்கு, சஹாபாக்களுக்கும், சஹாபாக்கள் தன்னுடைய மாணவர்கள் தாபிஈன்களுக்கும், இப்படி என்று ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நூற்றாண்டாக இந்த கல்வி என்னாகின்றது, இதயங்களுக்கு பிறகு இன்னொரு இதயத்தின்றி அது அடுத்ததாக சென்று கொண்டே இருக்கு, பாதுகாக்கப்படுகின்றது. அப்போ நாம அறிஞர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு தெரியாத ஒரு மார்க்க சட்டங்களை அவரிடம் கேட்டு நாம அறிந்து கொள்ள வேண்டும். அறிஞ்ச கல்வி தெரியாதவரிடம் நம்ம கேட்டுக்கூடாது. உண்மையான கண்ணியம் என்று பார்க்கும் பொழுது கல்வி தெரியாதவரிடம் போயிட்டு கேட்டு நாம வழிகேடில் ஆவது இது மிகப்பெரிய ஒரு மடமைதான். அதை விட நாம என்ன செய்ய வேண்டும், கல்வி உள்ளவர்களிடம் நம்ம கேட்க வேண்டும். எனக்கு மொபைல்ஸ் எனக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன், நான் அறிஞரிடம் கேட்பேன், வாங்க ஹசரத்துக்கு போலாங்க, அந்த ஷேக்மார்கிட்ட போலாம், இந்த மொபைல், இந்த கேலக்சி மொபைலுக்கு என்ன ரிப்பேர் செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. மாறாக எங்க போவோம், எக்ஸ்பர்ட் கிட்ட போவோம். எனக்கு உடம்பு சரியில்லை என்ற நான் என்ன செய்வேன், டாக்டர் கிட்ட போவேன். எனக்கு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனை இருந்தா, இன்ஜினியரிங் உடைய விஷயங்கள் இருந்தா நான் இன்ஜினியரிடம் போவேன். இப்படி என்று ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் பொழுது அது அனைத்துமே அதற்கு எதிராக நாம செல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், மடையங்க, இவர் யார்கிட்ட போய் கேட்கணும்னு விவசாயம் இல்லாம கேட்கிறான் என்று சொல்லும். ஆனால் மார்க்கம் என்று பார்க்கும் பொழுது யார் வேண்டும் என்றாலும் ஃபத்வா சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது, யாரை வேண்டும் என்றாலும் கேட்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அப்போ மார்க்கத்திற்கு என்று அந்த அந்தஸ்தை நம்ம இழந்து விடுகின்றோமே. அந்த மார்க்கம் யாரிடம் கேட்க வேண்டும் என்ற அந்த விஷயம் என்ன செய்யறோம், விட்டுறோம். மார்க்கம் யாரை வேண்டும் கேட்கலாம், அது எப்படிங்க, எப்படி அது யாரை வேண்டும் நம்ம கேட்க முடியும்?
என் குழந்தைக்கு ஒரு ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் யாரோ ஒருத்தர் இங்க இருக்கக்கூடியவர் ஒரு டாக்டர் இல்லாம ஒரு உபதேசம், நல்ல ஒரு உபதேசம் சொல்றாரு, நான் என் குழந்தைய அவங்க கையில கொடுத்துட்டு இப்போ ஆபரேஷன் செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் என்ன செய்வேன்? எக்ஸ்பர்ட் தான் போய் தேடுவேன். ஆபரேஷன் செய்யக்கூடியவர் யாரு, யார் தன்னை திறமையாளவர், யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கக்கூடிய தேடிதான் நான் என்னுடைய குழந்தையை கொடுப்பேன். இப்போ உலகம் நம்முடைய உடலுக்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம போய் பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமானை சீர்படுத்தக்கூடிய விஷயம், நம்முடைய மறுமையை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம எப்படி கோட்டை விட முடியும்? எல்லாரும் கேட்க முடியும், கேட்க கூட. மார்க்கம் அறிஞர்களுடைய கண்ணியமாக இருக்கட்டும், மார்க்கத்துடைய கண்ணியம் என்றால் அதை அறிந்தவர்களிடம் நாம் கேட்பதுதான் நமக்கும் பாதுகாப்பு, இந்த மார்க்கமும் பாதுகாக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் அடுத்த முஸ்லிம் என்ற வரக்கூடிய ஹதீஸ் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது இந்த விஷயம். இந்த அமர்வு உலமாக்கல் என்பது அவர்களிடம் மார்க்க விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டு அதை அமல்படுத்துவதுதான் உண்மையான கண்ணியப்படுத்துவது. நம்முடைய மொஹல்லாவிலே இருந்து விட்டு நாம ஒரு அறிஞர் இருக்கின்றார், ஒரு மாணவர் இருக்கின்றார், நீண்ட காலம் படித்தவர், அவரை விட்டு விட்டு யாரோ ஒருத்தன் காரச்சாரமாக பேசுகின்றான் என்பதற்காக அவரிடம் கேட்டோம் என்றால் ஃபத்வா என்ன ஆகும்? வழிகேடுதல் ஆகும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு காலம் வரும், உலமாக்கள் அறிஞர்கள் குறைந்து விடுவார்கள், குத்தபாக்கள் பேச்சாளர்கள் அதிகமாக விடுவார்கள், மக்கள் பேச்சாளருடைய பேச்சை மயங்கின செய்வார், அவரிடம் மார்க்க கேள்விகளை கேட்பார்கள், மஸ்அலாவை கேட்பார்கள், அவர் தவறான பதிலை சொல்லி அவர்களை வழிகெடுப்பார், அவரும் வழிகெட்டு விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். குரலே அறிஞர்களை கண்ணியப்படுத்துவது என்பது அவரிடம் பேசும் நல்ல முறையாக பேசுவதும் அவருடைய கல்வியை பயன்படுத்திக் கொள்வதுதான் இருக்கின்றது. தவிர அவர்களை கையை என முத்தமிடுவதோ அல்லது அவர் வீட்டுல கை கழுவிட்டு சாப்பிட்டு விட்டு போயிட்டாருன்னா பர்க்கத்து கொட்டோ என்று செல்லக்கூடிய விஷயங்கள் இது அனைத்துமே என்ன? இது கிடையாது. நாம கண்ணியம் கொடுத்த வேண்டும், அவர்களிடம் நல்ல முறையாக அணுகுவதும், அவர்களுடைய அந்தஸ்து நபிமார்களுடைய வாரிசுகளில் இவர் ஒருவர், மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த நீண்ட காலம் படித்திருக்கின்றார் என்பதற்காக கண்ணியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் உலமாக்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக தான் நம்மை ஆக்கிடுவானாக. பெரியோர்கள் முதியோர்களுடைய கண்ணியத்தையும் நாம் அவர்களுக்கு கண்ணியத்தை செலுத்தக்கூடியவர்களாக தான் ஆக்கிடுவானாக.